மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி நெல்லோட ஆக்ட் 3ல சாப்டர் 2 தான் திரும்ப நம்ம வந்து பேபி நெல்லவே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இதுக்கு நிறையா வியூஸ் போகுதுன்ற காரணத்துக்காக தான். ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஆக்ட் 3ல சாப்டர் 2 வந்து த லெபார்டரி தான் பார்க்க போகிறோம். இன் எ சீக்ரெட் கார்டன் அவே ஃப்ரம் ப்ரைங் ஐஸ் அண்ட் அசிலம். அது வரைக்கும் படித்து அதுக்கு மேலே படிக்காதீங்கன்னு மூடிட்டாங்க. ப்ரெஸ் பட்டன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். இதுதான் வந்து லெபார்டரி. நம்ம நியூட்டு இந்த தடவை வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் மக்களை விளையாட வந்திருக்கேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நியூட்டை வந்து இந்த சாக்கெட்டில் போடணும். ஸோ அப்படி சாக்கெட்டில் போடப்ப இந்த டோர் வந்து திறந்துடும். ஓகே, நியூட் ரிமூவ் பண்ண முடியல, பட் அது தேவையில்லை, ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நியூட் பாருங்களே எவ்வளோ குஷியாக ஓடி போகிறானே. ஓகே, இன்வெஸ்டிகேட் த ஆல்ஷரி ரூம், டேக் ஏ லுக் அரவுண்ட். ஓகே, இப்போ என்னென்னா பிளாக் கேட் உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த சாவி இருக்கு இல்லையா, அது நமக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தேவைப்படுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கீ எடுக்கணும். இந்த கீ வந்து யாரை வச்சு எடுக்கணும்னா அந்த பேபியை வச்சு தான் எடுக்கணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணுன்றது முன்னாடி டாய் பாக்ஸில் இருங்க இந்த ஃபோம் டாட் கன் இதை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சுக்குவோம். ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இது வந்து யூஸ் ஆகும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் தான் ரீஏஜென்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து நம்மளை வந்து குத்தும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூட் வந்து இது மேலே ஒரு ஸ்ப்ரே அடிப்பான். ஸோ அந்த ஸ்ப்ரே அடித்தா அது வந்து இறந்து போயிடும். ஸோ அதுக்குள்ளே அதில் வந்து ரீஏஜென்ட் வந்து வெளியே வந்துடும். அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஆட் த ரீஏஜென்ட் டு த வாட், இதை வந்து இந்த பால்டப்பா மாதிரி இருக்க பெருசாக இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஹீட் பண்ணி நம்ம வந்து கெமிக்கல்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ளூவையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மேக்னெட்டிக் போர்ஷன் கிடைக்கும். ஸோ மேக்னெட்டிக் போர்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து அந்த பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணணும். என்னென்ன அது ரோஸ் கலரில் வருது, இதை பார்க்கும்போது அப்படியே ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குது மக்களே. சப்ஜா சீட்ஸ் மட்டும்தான் குறையுது. இப்போ இந்த கால்ட்ரன் இருக்கு இல்லையா, இந்த கால்ட்ரனில் வந்து இதை பிடிச்சிக்கலாம். என்ன கட்சினா கைரோஸ்பியர், இதை வந்து சொல்ல மாட்டேன். இதுதான், இதை வந்து நான் சொல்கிறேன் இருங்க. என்னென்ன என்னது இது, சிரிக்கிற சத்தம் கேட்குது. ஏய் ஏண்டா, இதை என்னன்னு சொல்லிடுற மக்களே. இதுதான் வந்து கைரோஸ்பியர். இதுவும் இதுக்கு மேலே வந்து ஒரு கேட் மாதிரி இருக்குல்ல, இதுவும் தான் ரியல் வேர்ல்டுக்கும் இந்த கற்பனை உலகத்துக்கும் நடுவில் வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்தும். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சாவியை வந்து அவனோட மேக்னெட்டிக் பவரால் ஈர்த்துட்டான் பார்த்தீங்களா. நம்மளோட டாட் கன்னும் அது கூடயே போயிடுச்சு. இப்போ வந்து இந்த எஃபெக்ட் நிற்கணும். ஓகே, நின்றுச்சு. இப்போ வந்து இந்த கீயை எடுத்துகிட்டு போய் கிச்சனை வந்து அன்லாக் பண்ணணும். கிச்சனை அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்ன போர்ஷன், இதை பற்றி நான் பார்க்கவே இல்லை. இது என்னது, பக்கத்தில் பால் பாட்டில் இருக்குது. இதை அவன் கொடுத்து பார்க்கலாமா? இன்னும் பச்சை கலரில் பாவக்காய் ஜூஸ் மாதிரி இருக்குது. என்னது, ஏய் ஐயோ, அது ஃபார்ட்டுக்கு மக்களே. ஆமாம், அது வந்து ஃபார்ட்டுக்கு தான். பட் வந்து நம்ம எடுக்க வந்தது இந்த வால்வை எடுக்க தான் நம்ம வந்து உள்ளே வந்தோம். அது என்ன தெரியலன்னா அவன் கொடுத்து பார்த்தேன். ஓகே, இப்போ இந்த வால்வ் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல தான். நம்மளால் இவனை வந்து நேரடியாக அந்த மேக்னெட்டிக் பவர் கொடுத்து இவனை வந்து உள்ளே அனுப்ப முடியாது. என்ன செய்யணும் அப்படின்னா இந்த போர்ஷன் இன்னும் கொஞ்சம் வந்து பிடிச்சிட்டு இவனுக்கு வந்து இந்த போர்ஷனை வந்து ஃபீட் பண்ணிவிட்டு இந்த வால்வை திருகிட்டோம் அப்படின்னா இதை வந்து இவனை வந்து உள்ளே இழுத்துரும். ஸோ உள்ளே இழுத்துருச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு இந்த விரிசல் வழியாக அவன் வந்து வெளியே வந்துடுவான். உள்ளே இழுக்கிறதுக்குள்ளே எஃபெக்ட் முடிஞ்சிருச்சு மக்களே. இப்போ வந்து எஃபெக்ட் முடிஞ்சிருச்சு, அதோட அதுவும் மூடிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திரும்பி இவனுக்கு வந்து இதை கொடுக்கலாம். அதை கீழே போட்டு உடச்சிட்டேன். ஓகே, இதை வந்து இவனுக்கு திரும்பியும் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா திரும்பி இந்த வால்வை வந்து திறந்துட்டு நம்ம தான் அவனை வந்து பிடிச்சி உள்ளே போடணும் போல். ஓகே, பிடிச்சி வச்சு டக்குன்னு உள்ளே போடணும். ஓகே, உள்ளே போட்டாச்சு. இப்போ அவன் போய் அந்த மேக்னெட்டிக் பவரோடு அவன் வந்து அந்த கீயை வந்து எடுத்துக்கிட்டு வெளியே வருவான். சொன்ன மாதிரி கீயை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டான் பார்த்தீங்களா. ஸோ இப்போ அந்த கீயை எடுத்து நம்ம வந்து இந்த லைப்ரரியை வந்து திறக்கணும். ஓகே, திறந்தாச்சு. ஃபாலோ த பிளாக் கேட். இப்போ பிளாக் கேட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எங்கடா இருக்குது, சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் முதல்ல பவர், அப்போ தான் இந்த சாக்கெட்டுக்கு வந்து வரும். பிளாக் கேட்டை தேடுறதுக்கு முன்னாடி நியூட் நமக்கு வந்து தேவைப்படுறான். எங்கடா நியூட்டை காணுமே. இங்கே இந்த பைப்புக்குள்ளே எதுவும் போய் ஒளிஞ்சிக்கிட்டான்னு பார்க்கலாம். இல்லை, இந்த கேண்டில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நான் இது என்னென்னு சொல்கிறேன். நியூட் வந்துட்டான். இப்போ நியூட்டை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சாக்கெட்டில் போட்டோம் அப்படின்னா அந்த லேடர் இருக்கு இல்லையா, அது வந்து மூவ் ஆகும்.
பிளாக் கேட் அங்கே இருக்கு இல்லையா, அந்த டோர் கிட்ட வந்து நம்ம வந்து போகணும். கரெக்டாக அந்த லேடர் வந்து டோர் கிட்ட வந்தோடனே நம்ம வந்து நியூட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். கரெக்டாக அது போக மாட்டேங்குது இருங்க மக்களே. இப்போ வந்துருச்சு. ரிலீஸ் பண்ணியாச்சு. நியூட்டை வந்து இங்கே விட்டுட்டு நம்ம வந்து மேலே போய் தேடலாம் என்ன இருக்குது. ஓகே, அது வந்து அந்த கீழே இருக்கிறது வழியாக தப்பிச்சு ஓடிடுச்சு போல். இப்போ இதுக்கு வந்து பாஸ்கோடு வந்து போடணும் மக்களே. அந்த கேண்டில் நான் பார்த்து வச்சுக்க சொன்னேன் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா, இருங்க நான் கீழே போயிட்டு சொல்கிறேன். அந்த கேண்டில் பக்கத்தில் வந்து ஒரு பேப்பரும் புக்ஸும் இருந்திருக்கும். இப்போ என்னென்னா இந்த புக்கில் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் அங்கே வந்து செய்யணும். இந்த கேண்டில் பக்கத்தில் இருக்க புக்கை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த கேண்டிலோட வெளிச்சத்தில் வந்து இது என்னன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாஸ்கோட்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இங்கேயும் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 2 பாஸ்கோட் கிடச்சிருச்சு, இன்னும் வந்து 2 கிடைக்கணும். இவனை வந்து தூக்கி அங்கிட்டு போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து வில்லு மாதிரி, அது வந்து ஒரு டைமண்ட் ஷேப்லேயே வந்து இந்த க்ராஸாக இது போட்ட மாதிரி இருக்குது. இப்போ வந்து மேலே தான் மித்ததெல்லாம் இருக்குது. அவன் பார்த்தீங்களா, புக் எடுத்து நம்ம மேலேயே அடிக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து கரெக்டாக அந்த லேடர் போகும்போது நம்ம வந்து நியூட் எடுக்கணும். அங்கே மெழுகுபத்தி தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான். ஓகே, மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, இப்போ அது கரெக்டாக அங்கே திரும்பி போகிறப்ப எடுத்தாச்சு. கரெக்டாக எடுத்துட்டோம் மக்களே. ஸோ இப்போ வந்து மேலே ஏறிடலாம். மேலே ஏறி பார்த்தோம்னாலே அது வந்து தெரியும் என்ன அப்படின்னா, சர்க்கிள்குள்ளே ஸ்கொயர். ஓகே, இப்போ வந்து டீசெண்ட் ஆகிடுனா கீழே போயிடணும் அப்படின்னா திரும்பி நியூட்டை வந்து அந்த லாக்கு கிட்டே கொண்டு போகணும். கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மேலே ஏறிடலாம். எங்கள் நியூட்டை காணோம், இந்த இருக்கான். நியூட் ஓடாத. ஓகே, நியூட்டை தூக்கி இதை வந்து சாக்கெட் பண்ணியாச்சு. ஓகே, கரெக்டாக எடுக்கணும். தப்பாக எடுத்தோம்னா திரும்ப பண்ணணும். அவன் புக்கை தூக்கி எறியணும். ஐயோ எரிச்சலாக வருது. எடுத்தாச்சு கரெக்டாக. மேலே போய் பார்த்துக்கலாம். இப்போ கிடைச்ச பாஸ்கோட்ஸை வந்து போட்டுடலாம். கடைசி பாஸ்கோட் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போடுறப்ப தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்னது, இதுதான் இன்னும் நம்ம வந்து கண்டுபிடிக்காதது. நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த டைமண்டில் வந்து க்ராஸ் போட்டது. இது வந்து சர்க்கிள்குள்ளே ஸ்கொயர். இது வந்து இந்த போன் ஆரோ. இப்போ லாஸ்ட் பாஸ்கோட் வந்து அங்கே இருக்குது, பட் நம்ம அங்கே போகணுன்ற அவசியம் இல்லை. இப்படியே ஒன்று ஒன்றா டயல் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் போல். இது என்னது, மாஸ்க். இது என்ன மாஸ்க்குன்னு தெரில. ராப்டு பை மெட்டல் இம்போஸ்ட் சீக்கர்னு நம்ம போட்டுக்கிறது. நான் வந்து சரியாக படிக்கலை ரெக்கார்டிங். அப்போ இந்த பிளாக் கேட்ஸ் ஹார்னி சீக்கர் அது என்னன்னு தெரில. பட் வந்து லேடர் வெளியே கீழே இறங்கி நம்ம போயிடலாம். என்னடா ஏன்டா இல்லை உனக்கு ஏன் இந்த கொலவரின்னு கேட்குறேன். சும்மா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டான். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ரூமில் இருக்க வந்து கேமரா ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து போடணும். ஓப்பன் பண்ணலையா ஃப்ரெண்ட்டை? ஓகே, ஓப்பன் பண்ணி இதை வந்து உள்ளே போட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடம் வந்து பாலடைஞ்சு போயிருக்கா. இப்போ இங்கே பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், இப்படி பார்க்கும்போது பாலடைஞ்சு போயிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிவர் இருக்கும், பட் நேரில் வந்து அந்த லிவர் இருக்காது. ஸோ இப்போ நம்ம இந்த என்ன செய்யணும்னா அந்த லிவரை வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இதை கொண்டு போய் இந்த பூட்டமுள்ள ஓகே கதவை சாத்திட்டு இந்த டெவலப் ஃபிலிம்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இதை தூக்கி போட்டுட்டு இந்த ஃபிலிம் வந்து டெவலப் ஆகிடும். ஸோ இதை தூக்கி இந்த டிவியில் போடணும். இந்த டிவியில் போட்டோடனே பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து லாக்ட் ஆகிடும். இப்போ இது வந்து ஃபுல்லாகி முடிக்கணும். இது வந்து ஃபுல்லாகவே எரெக்ட் ஆகணும் மக்களே. ஓகே, இது வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த லிவர் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணணும். அந்த லிவர்களுக்கும் மேலேருந்து ஒன்று வருது இல்லையா, இப்போ இன்னொன்று நமக்கு வந்து தேவை. இதை பண்ணிவிட்டு இதை உள்ளே போட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்து டெட்டாக இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஃப்ளவரை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் மக்களே. இந்த ஃப்ளவரை ஃபோட்டோ எடுத்தோம்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் ரியேஜென்ட் கிடைக்கும். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பி போய் இந்த இதையும் டெவலப் பண்ணணும். ஓகே, இந்த ரூம் இஸ் இன் டார்க். நான் சொன்ன மாதிரி இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் மக்களே இந்த டெவலப் ஃபிலிம் பண்ணணும். ஓகே, ஃபிலிம் வந்து டெவலப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து தூக்கி உள்ளே போட்டுடலாம். கை வேறு ரொம்ப நம்மன்னு இருக்குது மக்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரில, போர் அடிக்குது. இவனை தூக்கி பேசாமல் இந்த ஃபிலிம் டெவலப்பிங் இதுக்குள்ளே போட்டுடலாம் மக்களே. என்ன ஆகுது, குதிக்கிறான், அப்படி வெளியே அடிச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து வெளியே போய் பார்த்துடலாம். நம்ம வந்து இது தேவையில்ல. வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் இதாக இருக்குது. இப்போ வந்து நியூட்டை நம்ம வந்து கூப்பிடணும். நியூட் இஸ் ஆன் த வே. ஓகே, வந்துட்டான் நியூட்டு. அந்த ஸ்ப்ரேவை வந்து அடித்தோடனே நம்ம வந்து ரீஏஜென்ட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இதை வந்து இப்போ எடுத்துகிட்டு அங்கிட்டு போகலாமா? ஓகே, லுக் த்ரூ த வியூ. நமக்கு வந்து அவ்வளோதான், இந்த ரூமில் வந்து வேலை இல்லை. ஓகே, இதை கொண்டு போய் இப்போ வந்து அந்த பால் புட்டியில் வந்து போடணும், பெரிய பால் புட்டியில். ஓகே,
இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எதையும் மிக்ஸ் பண்ணணும்னு மறந்துருச்சு. இங்கேயும் போடலை. ஓகே, ப்ளூவையும் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. இது என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். ஓகே, இதை வந்து ப்ரீவ் பண்ண சொல்லிட்டாங்க. பட் வந்து இந்த கலரில் வராது மக்கள். இது வந்து ராங் போர்ஷன் தான். இது கொடுத்தா என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஏய், பவுன்ஸ் ஆகுறான். டாக்ஸிக் ஆகிட்டானா? ஸோ ஐயோ, ரீஏஜென்ட் இப்போ வந்து மாற்றணும் திரும்பியும். ஓகே, இங்கே அவன் எங்கே போனான் தெரியலை. ஓகே, இதான் நமக்கு தேவையில்லை. இப்போ ரீஏஜென்ட் வந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ப்ரீவ் பண்ணியாச்சு. பால் புட்டி எடுத்துக்கலாம். நடக்குது இப்போ பார்த்தீங்களா, புக்கில் போட்டிருக்காங்க. இந்த முன்னாடியே பார்த்துருக்கணும். ஓகே, கால்ட்ரன் வழியாக அதை எடுக்கணும். லாஸ்ட் ஒன் மட்டும் எரிஞ்சு போயிருக்கு. அது வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அதை கொடுத்துட்டு இவன் என்ன நல்லா சப்பி ஆகிட்டானா, இவன் பார்த்தீங்களா குண்டு ஆகிட்டான். இவனை தூக்கிட்டு போய் நம்ம வந்து அங்கே இருக்க அந்த டைல்ஸில் போடணும். பட் அங்கே வரைக்கும் இவனை தூக்கிட்டு போகிறதுக்குள்ள எஃபெக்ட் வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த வால் வழியாக இவனை வந்து தூக்கி உள்ளே போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே போய் நம்ம வந்து அங்கே விழுந்தோடனே டப்புன்னு வந்து உடஞ்சிரும். ஸோ வந்து நம்ம இந்த வழியாக போயிடலாம். நமக்கு லாஸ்ட் ரீஏஜென்ட் ஃப்ளவர் வந்து அதோ அங்கே தான் இருக்குது. நம்ம வந்து கிட்டத்தில் போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கிட்டத்தில் போயாச்சு. இன்னும் நியூட்டை கூப்பிட்டாச்சு. நியூட் வந்து தண்ணி பாய்ச்சிருவான். ஏய், யார் அது? ஏய், என்னடா பண்ணுற? நியூட் கோவம் ஆயிட்டான். என்னடா பண்ணுற? என்னது தூக்கி இருக்குது? நியூட் நில்லு. நியூட் போகாத. நியூட் என்ன பண்ணுற? நியூட் கண்ணை பார்த்தீங்களா? அப்படியே செவந்து போச்சு. நியூட் என்ன பண்ணுற? நியூட் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, அவனை நம்மளால் பிடிக்க முடியல. நியூட்டுக்கும் பாவம் ரொம்ப அடி விழுக்குது. இப்படியே போனோம் அப்படின்னா நியூட்டுக்கு அதை முடிஞ்சிடும். இதை இங்கே குண்டு இருக்குது, தூக்கி போட்டு அவனை வந்து ஃபயர் ஆக்கி ஏதாவது பண்ணி விட்டுறான். பேசாமல் குறி வச்சு அவன் மேலே கரெக்டாக அடிக்கணும். எங்கே இருக்கான்? அங்கே இருக்கான். இப்போ அங்கே போய் நியூட்டை அடிக்கிறான். ஓ, அதுவே குறி வச்சு கொடுத்தான் அவனை. என்னை தப்பிச்சிட்டானா? ஆமாம், தப்பிச்சிட்டான் மக்களே. ஸோ இன்னொன்று எடுத்து போடணும். கரெக்டாக அவன் வந்து அந்த இது பண்ணாத இருக்கும்போது வந்து இது போடணும். ஓகே, இப்போ வந்து அதை லைட் பண்ணிடலாம். ஓகே, வந்து அங்கே பிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை வந்து ஒரே அடியாக அடித்தாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும், அவனை வந்து என்ன பண்ணலாம்? இப்போ பேசாமல் இந்த குழிக்குள்ள தூக்கி போட்டுக்கலாம் மக்களே. ஓகே, இன்னும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போல ஸ்டாப் த பேபின்னு தான் இன்னும் இருக்குது. இன்னும் என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. இன்னும் அவன் போலையா? இப்போ என்ன பண்ணுறது? அவனை குழிக்குள்ளையும் தூக்கி போட முடியாது போல். இப்போ திரும்பி ஒரு தடவை அந்த கேனல் பாலை வச்சு ஷூட் பண்ணிடலாம். கரெக்டாக வந்துட்டான் போல். ஷூட் பண்ணிடலாமா? இங்கே கரெக்டாக ஷூட் பண்ணியாச்சு. இப்போ இவனை அங்கேயும் தூக்கி போட முடியாதுன்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இவனை எங்கிட்டையுமே நம்மளால் தூக்கி போட முடியாது. பேசாமல் இவனை உள்ளே வச்சு லான்ச் பண்ணி விட்டுடலாம் மக்களே. உள்ளே வச்சு லான்ச் பண்ணிடலாம். போய் கொல்லடா முதல்ல இங்கேருந்து. ஷோ, அவன் அழுதுகிட்டே போயிருக்கான். செத்தோம் இன்னைக்கு. ஓகே, நியூட் வந்து அங்கே வந்து ஃப்ளவர் வேலையை வேறு அவனை பார்க்கணும். ஸோ நடுவில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டான். ஓகே, நியூட்டை வந்து கூப்பிட்றான். நியூட் இஸ் ஆன் த வே. ஓகே, இப்போ ரீஏஜென்ட் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அவன் நம்ம மேலே சரி காண்டில் இருப்பான். அது மட்டும் நல்லா தெரியும். ஸோ வந்து டக்குன்னு நம்ம வேலையெல்லாம் டக்குன்னு முடிக்கணும். ஓகே, இதை எடுத்துகிட்டு போகலாம். ரீஏஜென்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு போய் இதையும் அந்த பால் புட்டில் வந்து கலந்துட்டு இதோடு தான் வேறு ஏதோ ஒரு போர்ஷனை வந்து கலக்கணும்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரில. அது வந்து உள்ளே போய் பார்த்துக்கலான்னு. அப்புறம் வந்து அதுக்குள்ளே என்னடா தூக்கிட்டான். நியூட் என்ன பண்ணுற? நியூட் நமக்கு நியூட் அவனை அடிச்சு தூக்கிட்டான். நியூட் என்னாச்சு? என்னமோ ஆயிடுச்சுன்றது மட்டும் தெரியுது. நியூட்டு முடிஞ்சிருச்சு இந்த சாப்டரு. நியூட்டை அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிப்பேர் பண்ணாவே ஏதாவது நியூட்டை பண்ணிட்டானா? இப்போ என்ன பண்ணுறது? அடுத்த சாப்டர் வேர்ல்ட்ஸ் கொலாய்ட் டெரிபிள் இந்த கியூரியாசிட்டி அப்படின்னா நியூட் வந்து அடுத்த சாப்டரில் என்னமோ ஆக போகிறோம். அது மட்டும் தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம். ஸோ வந்து அடுத்த சாப்டரில் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் லித்தேஷ். பாய். அடுத்த சாப்டரில் நியூட்டுக்கு என்னாச்சுன்றதையும் பார்ப்போம். பாய், லவ் யூ.